Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைய நாளிலும் மீண்டும் ஒரு நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாளிலே நடைபெற இருக்கின்ற இந்த துதி ஆராதனையும் ஜெப வேளையும் உடைய நற்செய்தி அறிவிப்பையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளில் நடைபெறுகின்ற இந்த ஜெப வேளை துதி ஆராதனை யாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 8:9 தாவீது ஆண்டவருடைய நாமத்தை இவ்வாறு பாடி துதிக்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமம் நமக்கு அதிகாரத்தை தருகிறது. சாத்தானின் மீது நமக்கு அதிகாரத்தை தருகிறது. சகல வியாதிகளின் மீதும் நமக்கு அதிகாரத்தை தருகிறது. ஏன், சாவின் மீதும் கூட அதிகாரம் தருகிறது. இயேசுடைய நாமத்தினாலே சாவிலிருந்து பிழைத்தவர்கள் உயிர்த்தவர்கள் பலர் உண்டு. ஆண்டவருடைய நாமம் அவ்வளவு வல்லமை மிக்க நாமம். இயேசு கிறிஸ்துடைய நாமம் வல்லமை மிக்க நாமம். இந்த நாமத்திற்கு மேலான வேறொரு நாமம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த நாமத்தினால் வருகின்ற அதிகாரத்தை இயேசு அவருடைய சீடர்களுக்கு கொடுத்திருந்தார். அவருடைய சீடர்கள் யாவரையும் 2 பேராக கிராமங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி அவர்களுக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் சென்றார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அங்கே நற்செய்தியை அறிவித்தார்கள். அவர்கள் திரும்பி வந்தபோது இயேசுவிடம் சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று அவரிடத்தில் சொன்னார்கள். ஆம் பிள்ளைகளே, தேவாதி தேவனுடைய நாமம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் நமக்கு சாத்தானின் மேல் அதிகாரம் தருகிறது. அவைகளை துரத்தவும் அவைகளை வதைக்கவும் ஆண்டவருடைய நாமம் நமக்கு அதிகாரத்தை தருகிறது. அவ்வாறு சொன்ன அந்த சீடர்களிடத்திலே இயேசு சொன்னார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொன்னார். ஆக அது சாத்தானை துரத்துவதோடு மட்டுமல்லாமல் சாத்தானுடைய ஆளுகை, வான்மண்டலத்திலே காணப்படுகின்ற சாத்தானுடைய ஆளுகை அது விழத்தள்ளுகிறது, அது தகர்த்து எறிகிறது. ஆகையினால் தான் இயேசு அவ்வாறு சொன்னார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவாதி தேவன் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் நோய்கள் மீது அதிகாரம் தருகிறது, சாத்தான் மீது அதிகாரம் தருகிறது. அது மட்டுமல்ல, சாத்தானுடைய சகல வல்லமைகளில் இருந்தும் அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 19 இவ்வாறு சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று இயேசு தம்முடைய சீடர்களிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரமானது, அந்த பாதுகாப்பானது இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரித்தானது. அது உங்களுக்கும் எனக்கும் உரித்தானது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது நோய்கள் மீது, சாத்தானின் மீது அதிகாரம் தருகிறது. இந்த வல்லமை மிக்க நாமத்தை நாம் இப்பொழுது பாடி துதிப்போம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே.
எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை அது தகர்த்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை அது தகர்த்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். நாம் இப்பொழுது நற்செய்திக்கு கடந்து செல்வோம். என் கன்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமானதாயிருப்பதாக. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய வார்த்தையாகிய விதையை அடியேனுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தையாகிய விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு அது நூறத்தனையாய் பலன் தரும்படிக்கு இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று இறைஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த நேரத்திலே நற்செய்தி அறிவிப்புக்கு தடையை ஏற்படுத்துகின்ற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் எல்லா பொல்லாத நாவுகளையும் இயேசுவுடைய நாமத்தினாலே கடிந்து அவைகளை ஜெயம் எடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே என்னுடைய சிந்தனை சொல் செயல் யாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தாமே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. உம்முடைய
வார்த்தைகளை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துவீராக. இவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நாம் பெற வேண்டிய நல்ல பங்கு. நாம் பெற வேண்டிய நல்ல பங்கு என்ற தலைப்பிலே நான் உங்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தலைப்பானது நமக்கு மிகவும் பரிச்சயமான மார்த்தாள் மரியாளுடைய வாழ்விலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியை இன்று நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியின் வழியாக அவர் இந்த நற்செய்தி தருகிறார். இது நன்கு அறிந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே புதிய காரியங்களை நமக்கு நிச்சயமாகவே கற்றுத் தருவார். நாம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான குறிக்கோள்கள் இருக்கின்றன. இந்த உலக பிரகாரமான குறிக்கோள்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒருவரிடத்தில் கேட்டால் அவர் தன்னுடைய படிப்பை குறித்து நான் டாக்டராக வேண்டும் அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை உடையவராக இருப்பார். ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கொண்டால் நான் எம்எல்ஏ ஆக வேண்டும், நான் எம்பி ஆக வேண்டும் அல்லது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை அவர் வைத்திருப்பார். இவ்விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குறிக்கோள்களை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான குறிக்கோள்களை விட நாம் பெற வேண்டிய ஒரு மேலான குறிக்கோள் எது என்பதைத்தான் நாம் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்விலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். என்னோடு லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 38 முதல் 42 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 38 முதல் 42 முடிய. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமேன், அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்திலே நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது மரியாள் ஆண்டவருடைய பாதத்தின் அருகே இருந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டாள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு தருகிறது. ஆனால் அவள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை மட்டும் அல்லது அவருடைய வார்த்தையை மட்டும் அவள் கேட்டாள் என்று சொல்வதற்கு இல்லை. மாறாக இயேசு மரியாளை குறித்து சொல்லும்போது அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்படியானால் அவள் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல பங்கு என்ன? மார்த்தாள் இந்த உலக பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசுவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதில் பற்பல வேலைகளை செய்து அவள் வருத்தமடைந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தின் அருகே இருந்து அவளுடைய வார்த்தையை உற்று கவனித்து அவள் கேட்டாள். அதனால் அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அந்த நல்ல பங்கு ஓர் ஆவிக்குரிய ஓர் ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவள் என்ன 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 பெற்றாள் என்பதை நாம் இன்று தியானித்தோமானால், நாம் பெற வேண்டிய நல்ல பங்கு என்ன, நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக நாம் எதனை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் மரியாள் பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டுமானால், மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13
இறைவசனம் 16 மற்றும் 17 வாசிக்கலாம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேகம் தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன், அல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் தொடக்கம் முதல் இந்த உலக மக்கள், இஸ்ராயல் மக்கள், குறிப்பாக இஸ்ராயல் மக்கள் மெஸ்ஸியாவுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியாவுடைய வருகையை பல தீர்க்கதரிசிகள் எதிர்பார்த்தார்கள். மெஸ்ஸியாவுடைய வருகை குறித்து அவர்கள் முன்னறிவித்தார்கள். அவருடைய நாளை காண வேண்டும் ஆவலாயிருந்தார்கள். ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் இந்த மரியாளோ அவருடைய பாதத்தின் அருகே இருந்து மெஸ்ஸியாவை காணும்படியும் அவருடைய போதனைகளை கேட்கும்படியுமான ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றாள். இந்த வசனத்திலே பல தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். மெஸ்ஸியாவுடைய வருகையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். என்னோடு ஏசாயாவின் புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 14 நாம் காணலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமேன், அல்லேலூயா. ஆக ஏசாயா தீர்க்கதரிசி மெஸ்ஸியா ஒரு கன்னியிடத்திலே பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை அவர் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அதனை பரிசுத்த ஆவியினாலே அவர் முன்னறிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் மெஸ்ஸியாவிடத்திலே காணப்படுகின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தும் அவர் முன்னறிவித்தார். ஏசாயாவின் புத்தகம் அதிகாரம் 9 இறைவசனம் 6 நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன், அல்லேலூயா. ஆக ஏசாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தார். அவரிடத்தில் காணப்படுகின்ற அபிஷேகத்தை குறித்து முன்னறிவித்தார். அவருடைய தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயாவின் புத்தகம் அதிகாரம் 53 மெஸ்ஸியா படப்போகின்ற பாடுகளை குறித்து முன்னறிவித்தார். ஆனால் இவைகளை எல்லாம் முன்னறிவித்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களினால் மெஸ்ஸியாவின் வருகையை காண வேண்டும், மெஸ்ஸியாவை காண வேண்டும் என்று ஒரு ஆவல் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவனால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடிந்தது பரிசுத்த ஆவியினாலே. அவனால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடிந்தது. அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு நடந்தது. ஆனாலும் அவனுக்கு மெஸ்ஸியாவை காணக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. இதே போல மீகா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளலாம். மீகா தீர்க்கதரிசி தான் மெஸ்ஸியா பெத்லகேமிலே பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை அவர் முன்னறிவித்தார். என்னோடு மீகா எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 2 வாசிக்கலாம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமேன், அல்லேலூயா. ஆக மீகா தீர்க்கதரிசி மெஸ்ஸியா பெத்லகேமிலே பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை அவர் முன்னறிவித்தார். அவர் முன்னறிவித்தபடியே இயேசு பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே தாவீதின் குலத்திலே அவர் பிறந்தார். அது மட்டுமல்ல, இந்த மீகா தீர்க்கதரிசி மெஸ்ஸியாவை காண வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். அவர் மீகாவின் புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 7 இவ்வாறு சொல்லுகிறார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு
காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். இங்கே அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் அனைவருக்கும் தெரியும், ரட்சிப்பை கொடுக்கிறவர், இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த ரட்சிப்பை அருளுகின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நான் காத்திருப்பேன் என்று உரைக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய பாவத்திற்காக மெஸ்ஸியாவின் மூலம் வரப்போகின்ற நீதியை நான் காண்பேன் என்று கூட அவர் சொல்லுகிறார். மீகா எழுதிய புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 9 நாம் பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். ஆமேன், அல்லேலூயா. அங்க இந்த மீகாவின் புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 9 அவர் சொல்கிறார், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். யார் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்? அது மெஸ்ஸியா. மெஸ்ஸியா மட்டுமே நம்மை பாவ இருளிலிருந்து விடுவித்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு அவர் நமக்கு நீதியாக மாறினார். அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கு மீகா சொல்லுகிறார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆக மீகா தீர்க்கதரிசி மெஸ்ஸியா பெத்லகேமிலே பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பிறப்புக்காக காத்திருப்பேன், அவருடைய நீதியை காண்பேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்காத மேலான பாக்கியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, இன்னும் பல நீதிமான்கள் காண விரும்பியும் காண முடியாத மேலான பாக்கியத்தை இந்த மரியாள் அவருடைய பாதத்திலே இருந்து பெற்றுக்கொண்டாள். இந்த தீர்க்கதரிசிகள் மட்டுமல்லாமல் அபிரகாம் கூட மெஸ்ஸியாவை காண ஆசைப்பட்டார். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்த போது, உன் மூலமாக இந்த உலகம் ரட்சிப்பை கண்டுகொள்ளும் என்று அவரை ஆசீர்வதித்த போது, அவர் நம்முடைய சந்ததியிலே மெஸ்ஸியா பிறப்பார் என்ற அறிவு அவருக்கு கிடைத்தது. அந்த அறிவினாலே அவர் மெஸ்ஸியாவை காண ஆசைப்பட்டார். என்னோடு யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 56 வாசியுங்கள். உங்கள் பிதாவாகிய அபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். ஆமேன், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தினுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் மிக ஆழமானவைகள். இங்கே இயேசு சொல்லும்போது உங்கள் பிதாவாகிய அபிரகாம் என்று குறிப்பிடுகிறார். இயேசு யாருடைய சந்ததியிலே வந்தார்? அபிரகாமுடைய சந்ததியிலே வந்தார். ஆனாலும் அவர் நம்முடைய பிதாவாகிய அபிரகாம் என்று சொல்லாமல் உங்கள் பிதாவாகிய அபிரகாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஆகையினால்தான் இங்கே அவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய அபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்கிறார். இங்கே அவர் கண்டு களிகூர்ந்தான் என்று குறிப்பிடும் போது அபிரகாம் மெஸ்ஸியாவுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய விசுவாச கண்களால் வெகு காலங்களுக்கு பின்னால் நடக்க இருக்கின்ற மெஸ்ஸியாவுடைய நாட்களை தன்னுடைய விசுவாச கண்களினாலே அவன் அவரை கண்டான் என்று குறிப்பிடுகிறார். ஆக ஏசாயா தீர்க்கதரிசி காண விரும்பியும் காணவில்லை, மீகா தீர்க்கதரிசி காண விரும்பியும் காணவில்லை. அபிரகாம் மெஸ்ஸியாவுடைய நாட்களை காண விரும்பி ஆசைப்பட்டான். ஆனால் அவன் விசுவாச கண்களினால் மட்டுமே பார்த்தான். ஆக இத்தகைய தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் காண விரும்பியும் காண முடியாத மெஸ்ஸியாவை கண்டு அவருடைய போதனைகளை கேட்கும்
ஒரு பேற்றை மரியாள் பெற்றுக்கொண்டாள். இரண்டாவதாக, மரியாள் உலக தோற்றம் முதல் மறைபொருளாக இருந்த பரலோக ரகசியங்களை மெஸ்ஸியாவின் போதனைகள் மூலமாக கற்றுக்கொண்டாள். இதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், சமாரியன பெண்ணோடு இயேசு பேசும்போது அவர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அந்த சமாரிய பெண் அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெஸ்ஸியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். ஆமேன், அல்லேலூயா. அந்த சமாரிய பெண் ஒரு சாதாரண பெண், அவள் பாவியான ஒரு பெண் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவியான பெண் சொல்லுகிறாள், மெஸ்ஸியா வரும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்று அவள் சொல்லுகிறார். இந்த வேத அறிவு அவளுக்கு எப்படி கிடைத்தது? இது சங்கீதக்காரன் மெஸ்ஸியாவின் நாட்களை குறித்து முன்னறிவித்த அந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து அவள் அதனை அறிந்து கொண்டாள். என்னோடு சங்கீதம் 78வது அதிகாரம் இறைவசனம் 2 வாசிக்கலாம். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். ஆமேன், அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? என் வாயை ஓமைகளால் திறப்பேன். அவர் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் என்று சொல்லும்போது மெஸ்ஸியாவின் வாயை ஓமைகளால் திறப்பேன் என்று என்ற தீர்க்க தரிசனத்தை அவர் அங்கே அறிவிக்கிறார். அவர் அந்த மெஸ்ஸியா ஊமைகளால் அவர் போதிக்கும் போது அவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, பூர்வ காலத்து மறைபொருட்களை அவர் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தை இந்த சங்கீதக்காரன் 78:2 சொல்லுகிறார். இதனை நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 34-35 மத்தேயு இவ்வாறு சொல்லுகிறார். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார், ஓமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமேன், அல்லேலூயா. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகள் பெரும்பாலும் ஓமைகளாக இருந்தன. அவைகள் ஓமைகள் வாயிலாக இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யத்திலே யார் நுழைவார்கள், இந்த கடைசி காலங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கும், அந்தி கிறிஸ்து வருவான் என்பதை குறித்தெல்லாம் அவர் வெளிப்படையாக அவர் மக்களுக்கு எடுத்துரைத்தார். இவைகளை அனைத்தும் தேவ ரகசியங்கள், பரலோகத்தில் உள்ள ரகசியங்கள். அவைகள் பூர்வ காலம் முதலாய் மறைபொருளாக இருந்தவைகள் வெளிப்படுத்தப்பட்டன. மெஸ்ஸியாவுடைய வருகையை தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் அனைத்தையுமே அவர்களால் வெளிப்படுத்த இயலவில்லை. ஆனால் மெஸ்ஸியா வரும்போது அவருடைய ஓமைகள் வாயிலாக பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்று சங்கீதக்காரன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அவர் தம்முடைய ஊமைகளை அவர் சொல்லும் போது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். இதனை மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 11 இயேசு சொல்வதை நாம் காணலாம். அவர் ஒரு ஓமையை அவருடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய சீடர்களும் அந்த மக்களும் அந்த ஓமைகளை புரிந்து கொள்ளவில்லை. ஆகையினாலே அவர் இயேசு தனியாக இருக்கும்போது அந்த சீடர்கள் அவரிடத்தில் வந்து இதனுடைய பொருள் என்ன என்று அவரிடத்தில் கேட்கும்போது அவர் அவர்களுக்கு விவரித்து அவைகளை விளக்கமாக சொல்லுகிறார். அத்தோடு அவர் சொல்லும்போது மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 11 பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் ஓமைகளாக இருந்த போதிலும் அவைகளின் மூலமாக
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஆக மரியாள் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து அவருடைய போதனைகளை, அவருடைய வசனத்தை கேட்டதோடு மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அவள் அறிந்து கொண்டாள். பூர்வ காலம் முதல் மறைபொருளாக இருந்த மறைபொருட்களை அவள் அறிந்து கொண்டாள். அவற்றை அறிகின்ற பேற்றை, பாக்கியத்தை, தேவாதி தேவனுடைய கிருபையை அவள் பெற்றுக்கொண்டாள். இது அவள் பெற்றுக்கொண்ட இன்னொரு நல்ல பங்கு. மூன்றாவதாக மரியாள் தேவாதி தேவன் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை அவள் கண்டாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது அவர் இந்த யூதர்களுடைய முறைமைப்படி 8வது நாளிலே அவருக்கு விருத்த சேதனம் செய்யும்படி அவருடைய பெற்றோர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சிமியோன் என்ற தீர்க்கதரிசி வந்திருந்தார். அவர் இயேசுவை தன் கரங்களிலே ஏந்தி அவர் இவ்வாறு சொல்லுகிறார். என்னோடு லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 28 மற்றும் 28 முதல் 32 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமேன், அல்லேலூயா. பல தீர்க்கதரிசிகளும் பல நீதிமான்களும் காண விரும்பியும் காண முடியாத ஒரு மேலான பாக்கியத்தை இந்த சிமியோன் தீர்க்கதரிசி பெற்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரங்களில் ஏந்தி அவர் இவ்வாறாக சொல்லும்போது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த உலக ரட்சிப்புக்கு தேவாதி தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த ரட்சிப்பை, மெஸ்ஸியாவின் மூலமாக வருகின்ற அந்த ரட்சிப்பை சிமியோன் தீர்க்கதரிசி கண்டார். இந்த சிமியோன் தீர்க்கதரிசி கண்ட அதே மேலான பாக்கியத்தை இந்த மரியாளும் பெற்றுக்கொண்டாள். ஆக மூன்றாவதாக அவள் தேவாதி தேவன் இந்த மண்ணுலகின் மீட்புக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த ரட்சிப்பை, இரட்சணியத்தை அவள் கண்டாள். அடுத்ததாக அவள் பிதாவையே காணும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசுடைய சீடர்களிலே அவர்கள் 12 பேர் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே தாங்களில் யார் பெரியவன் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தது. அவர்களுக்குள்ளே அவர்கள் அதை குறித்து விவாதித்ததும் உண்டு. அதுபோல யோவான் மற்றும் யாக்கோபு என்ற சகோதரர்கள் இயேசு அவருடைய மகிமையிலே வரும்போது ஒருவன் அவருடைய வலப்புறத்திலும் ஒருவன் அவருடைய இடப்புறத்திலும் இருக்க வேண்டும் என்ற மேலான ஆவலை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பிலிப்பு என்ற அவருடைய சீடன் பிதாவை காண ஆசையாயிருந்தான். ஆச்சரியமாயிருக்கிறதா? என்னோடு யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 7 முதல் 9 முடியவுள்ள வசனங்களை வாசிக்கலாம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்றார். ஆமேன், அல்லேலூயா. இயேசுவை குறித்து இயேசு கடவுளா என்று வாதிக்கின்ற பிற சமயத்தை சார்ந்தவர்கள் இயேசு தான் கடவுள் என்று எங்கே சொன்னார் என்று பலர் வாதிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு
தெளிவாக பிலிப்புக்கு சொல்கிறார். பிலிப்பு அவரிடத்திலே சொல்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லும்போது தேவாதி தேவனை எங்களுக்கு காண்பியும் என்று அவர் கேட்கிறார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். இன்னொரு வகையிலே, நானே பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை இங்கே அவர் தெளிவுபடுத்துகிறார். அவர் தேவாதி தேவன், இயேசு ஓர் மெய்யான தேவன் என்பதை அவரே சொல்லுகிறார். அவரே நானே பிதா என்று சொல்லும்போது அவர் அதனை வெளிப்படுத்துகிறார் இங்கே. ஆக என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று பிலிப்புக்கு பிரதியுத்தரம் அளித்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி மரியாள் பிதாவை கண்டாள். இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவனை கண்டாள். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாகவே அவைகள் படைக்கப்பட்டன. அந்த படைப்பின் தேவனை அவள் கண்டாள். இது மரியாள் பெற்ற இன்னொரு நல்ல பங்கு. அத்தோடு அடுத்ததாக அவள் ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டாள். இயேசு இந்த உலகத்திலே வந்த ஓர் மெய்யான ஒளி. அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னோடு யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 9 வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதோடு யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது இறைவசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமேன், அல்லேலியா. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:9 எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்பது புலனாகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 8:12 ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கேட்டாள் என்பது மட்டுமல்லாமல் அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்டு அவரை பின்பற்றுகிறவளாக இருந்தாள். அவரை பற்றினபடினால் அவள் தன்னை அந்த பாவ இருளுக்கு விலக்கி காத்து கொண்டது மட்டுமல்லாமல் தேவாதி தேவனிடமிருந்து வந்த அந்த ஜீவ ஒளியை அவள் பெற்றுக்கொண்டாள். அவள் இந்த உலகத்திலே பிறரையும் இயேசு அண்டைக்கு வழி நடத்தும்படிக்கு அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டாள். அவள் தன்னுடைய ஆத்துமாவை இருளிலிருந்து காத்தது மட்டுமல்லாமல் அவள் இயேசுவிடமிருந்து ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டாள். இந்த உலகத்திலே பிற மனிதர்களுக்கு முன்பாக அவளும் ஓர் ஒளியாக திகழ்ந்தாள். ஆக இது அவள் பெற்றுக்கொண்ட ஜீவ ஒளி, அவள் பெற்றுக்கொண்ட நல்ல பங்கு. அதோடு அவள் நித்திய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டாள். இந்த மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்திலே இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து அவள் வருத்தமுற்றாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தினுடைய அருகே சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். ஏனென்றால் அவருடைய பாதத்திலே இருப்பது நமக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்னோடு சங்கீதம் அதிகாரம் 16 இறைவசனம் 11 வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன், அல்லேலூயா. ஆக இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தின் அருகே இருந்து அவளுடைய சமூகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும்
அவள் சமாதானத்தையும் சமாதான பிரபுவிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். ஆனால் மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதில் அவள் ஈடுபட்டு அவள் வருத்தம் அடைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக பிரகாரமாக குறிக்கோளை கொண்டு அதற்காக பற்பல வேலைகளை செய்து அதற்காக ஓடி அலைகின்ற மனிதர்கள் எப்போதுமே பல விஷயங்களை செய்து அவர்கள் வருத்தம் அடைவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. அதற்கு மாறாக மரியாளை போல இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தன் அருகே நாம் அமர்வோமானால், அவருடைய பிரசனத்தில் நாம் அமர்வோமானால், அவரிடத்திலிருந்து நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் சமாதானமும் கிடைக்கும். இந்த சமாதானத்தை இயேசுவை தவிர வேறொருவராலும் ஒருபோதும் தர முடியாது. இந்த உலக பிரகாரமாக கிடைக்கின்ற வெற்றிகள் ஒரு சிறு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அது ஒரு நிலைத்த மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினால் வருகின்ற மகிழ்ச்சியானது நித்திய மகிழ்ச்சியானது. பாவத்திலிருந்து விடுபடுகின்ற மனிதர் அந்த பாவ சுமையிலிருந்து விடுபடும் போது அவர் பெறுகின்ற மகிழ்ச்சியானது நித்திய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு கொடுத்தார். ஏனென்றால் மரியாள் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து அவருடைய திருவசனங்களை அவள் கேட்டாள். ஆக அவள் நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய ஆனந்தத்தையும் தேவாதி தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள். அடுத்ததாக இந்த மரியாள் பற்ற மிக மிக பெரிய மேலான பங்கு என்னவென்றால் அவள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாள். என்னோடு யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 24 வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன், அல்லேலூயா. ஆக என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். இங்கே மரியாளும் அதைத்தான் செய்கிறாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டாள். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டது மட்டுமல்லாமல் அவரை அனுப்பிய பிதாவான தேவனை விசுவசித்தாள். ஆகவே அவள் தனக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து கொண்டாள். இது ஒரு மேலான பங்கு, மரியாள் பெற்றுக்கொண்ட மேலான பங்கு. ஆக இந்த மரியாள் இயேசுவிடத்திலிருந்து இத்தகைய மேலான பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள். தீர்க்கதரிசிகள் காண விரும்பியும் காண முடியாத மெசியாவை கண்டாள். உலக தோற்றம் முதல் மறைபொருளாக இருந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அவள் அறிந்து கொண்டாள். அவள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாள், ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டாள். அவள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். ஆக இவைகள் அனைத்திற்கும் இயேசுவே வழி. வேதத்திலே காணப்படுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து வாக்கு தத்தங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 இறைவசனம் 20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன், அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் உள்ள காணப்படுகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், இந்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேண்டுமா? இயேசு கிறிஸ்து தான் வழி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது ஒன்றே வழி. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே வழி. ஆக இயேசு கிறிஸ்துவே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மேலான பங்கு. அவரை நாம் தேர்ந்து கொண்டோமானால் அவர் மூலமாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமா? இயேசு கிறிஸ்து தான் வழி.
தாவீது கொடுத்த நித்திய கிருபைகள் வேண்டுமா? அவைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் வழி. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தின் ஆவி வேண்டுமா? அதற்கும் இயேசு கிறிஸ்துவே வழி. எலிசா தீர்க்கதரிசி பெற்ற பரிசுத்த ஆவியினுடைய இரட்டிப்பான வரம் வேண்டுமா? அவைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவே வழி. ஏனென்றால் அனைத்து வாக்குத்தத்தங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆக நாம் கொள்ள வேண்டிய மேலான நோக்கம் இயேசு கிறிஸ்துவை அறிவதும் அவரில் மகிழ்ச்சி அடைவதும் அவரை நாம் பெற்றுக்கொள்வதுமே நம்முடைய வாழ்வினுடைய மேலான குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதனையே பவுலடிகள் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 1 இவ்வாறு சொல்லுகிறார்: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமேன், அல்லேலூயா. கிறிஸ்து தேவாதி தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருக்கின்ற அந்த வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று பவுலடிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் அறிவுறுத்துகிறார். இந்த மேலான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே வழி. ஆக நாம் தேவாதி தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கின்ற மேலானவர்களை நாடும்படி நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை பின்பற்றி வாழ முயல்வோம். ஆமேன், அல்லேலூயா. நாம் இப்போது ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த மனுக்குலத்தை மீட்கும்படி உம்முடைய ஒரே பேரான இறைமகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி உம்முடைய மேலான பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட கண்கள் பேறு பெற்றவைகள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எங்களுடைய கண்களையும் திறந்தாலும் நாங்களும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தள்ளும். எங்களுடைய கண்களை திறந்தள்ளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காணவும் அவருக்கு பணி செய்யவும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தள்ளும். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி வாயிலாக இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தியது தேவனே. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் எல்லாம் இந்த வேத வசனத்திலே இருக்கிறது. அவைகளை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தள்ளும். உமது வேதத்தின் அதிசயத்தை காணும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும் என்று சங்கீதக்காரன் பாடுவது போல ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தள்ளும். அதன் மூலமாக நாங்கள் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை அறியவும் உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கும் எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. தேவாதி தேவனே, உம்முடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்ற மேலானவர்களை நாடும்படிக்கு எங்களுடைய உள்ளங்களை உணர்வுள்ளதாக்கும். உம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கின்ற மேலானவர்களை நாடும்படிக்கு எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. மாயையை காணாதபடிக்கு எங்கள் கண்களை விலக்கி உம்முடைய வேதத்தை சார்ந்து கொள்ளும்படிக்கு எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தியவரே, உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மிடத்திலே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆகையினாலே உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த உலக மக்கள் எல்லாருடைய இருதயங்களையும் திறந்தள்ளும். உம்முடைய நற்செய்திக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் உம்பக்கமாக அணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவுக்கு
தடை ஏற்படுத்துகின்ற எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளையும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. அவைகள் யாவற்றையும் நீர் அழித்து நிர்மூலப்படுத்தி உம்முடைய நற்செய்தியை ஒவ்வொரு உள்ளங்களும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்று சத்திய வேதத்தை புரட்டும்படிக்கு சபைகளுக்கு உள்ளும் சபைகளுக்கு வெளியும் இருந்து செயல்படுகின்ற எல்லா மனிதர்களையும் சந்திப்பீராக. அவைகளுக்கு காரணமாயிருக்கின்ற எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளையும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த திரு ரத்தம் சுட்டரித்து நிர்மூலப்படுத்துவதாக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும், ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தலும், அவருடைய குடும்பத்தினரை ஆசீர்வதித்தலும், குடும்பத்திலே சமாதானம் நிலவ செய்தலும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகளோடு இந்த நேரத்தில் இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. நீரே மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய அற்புதங்களை காணும்படிக்கு கிருபை செய்தருளும். இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.